ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஜவுளிக்கு ஃபேமஸான ஈரோட்டில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள அந்த அழகிய கிராமத்தில் கைத்தறி நெசவு வேலை பார்க்கக்கூடிய புதுமண தம்பதிகளுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்புனாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஜவுளிக்கு ஃபேமஸான ஈரோட்டில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள அந்த அழகிய கிராமத்தில் 2022 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது அப்புக்குட்டி அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய மனைவி அஞ்சலிக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னஞ்சலை அனுப்பிய அப்புக்குட்டி இருக்காரு இல்லையா, அவர் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கு மீறி +1 +2 படிக்காம ஐடி கல்லூரியில் போய் ஜாயின் பண்றாருங்க. அப்படி ஜாயின் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடம் தாங்க போயிருப்பாரு. அதுக்கு மீறி அவருக்கு போறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. அதனால என்ன பண்றாருன்னா, வீட்டிலே இருந்துகிட்டு எந்த இதுக்கும் போகாம ட்ரை பண்ணாம அப்படி இருந்திருக்காருங்க. இதை பார்த்துட்டு இருந்தா அவருடைய அப்பா மோகநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இப்படியே இருந்தேன்னா உருப்பட மாட்டாரா, அதனால ஏதாவது ஒரு வேலையை பாரு அப்படின்னு இருக்காருங்க. உடனே அவரோட பையன் இந்த அப்புக்குட்டி இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு என்ன வேலை தெரியும்பா, மறுபடியும் நான் ஐடியிலே போய் சேர்றேன் அப்படின்னு சொல்றாருங்க. இதை கேட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய கைத்தொழிலே இருக்கேடா, இந்த கைத்தறி நெசவாளர்கள்ன்ற ஈரோட்ல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க, இந்த வேலையை தான் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுடைய பரம்பரையே இதே வேலையில இருக்கிறன்றதுனால இதே வேலையை நீ பார்க்க வேண்டியதாடா, இதை என்னடா நீ கேவலமாக நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை திருப்பி கேட்குறாங்க. ஆனா இன்னொரு விஷயங்க, இந்த அப்புக்குட்டிக்கு அந்த கைத்தறி நெசவு பண்ற வேலையெல்லாம் நிறைய தெரியுங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, சரிப்பா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு சம்மதிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க அப்பா நடத்தக்கூடிய அந்த கைத்தறி நெசவு பார்க்கக்கூடிய அந்த கம்பெனில வந்து ஒரு 2-3 பேர் தாங்க இருந்திருக்காங்க. இவரும் போய் வேலை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட இந்த 2022 காலகட்டத்தில் வந்து உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட அப்புக்குட்டி ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அப்படி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, தயங்கி தாங்க சொல்றாரு, நான் இதே ஊர்ல ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்ப்பா, என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து நீங்க சம்மதிக்கணும், இல்லைன்னா அவ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்றாருங்க. இதை கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவும் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க உறவு முறையிலே நிறைய பெண்கள் இருக்குது அப்படின்றதுனால அந்த வழியில கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்திருப்பாங்க போல. அந்த சமயத்துல கோபத்தோட யார் எந்த பொண்ணு எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுப்பா, அஞ்சலி அப்படின்னு சொன்னோடனே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு முகம் வந்து பூரிப்புல அப்படி மலர்ந்துருக்குங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலின்றவங்க வேற யாரும் கிடையாதுங்க, இவங்களுடைய சொந்த உறவு முறையில தான் அந்த அப்புக்குட்டி இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து முறை பொண்ணுதேன் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த திருமணத்துக்கு வந்து சம்மதிச்சுக்கிறேன்டா, இதுக்கு எதுக்குடா நீ தயங்கி சொல்ற, இதை தைரியமாவே சொல்லலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இரு வீட்டார் சம்மதத்தோட அந்த திருமணம் வந்து நல்லபடியான முடியுதுங்க. அதுக்கு பிறகு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 2022 காலகட்டம் இந்த பெருந்தொற்று காரணமாக வந்து கொஞ்சம் சமூக இடைவெளி விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் நிறைய கடைகள்லாம் கொஞ்சம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கல இந்த அப்புக்குட்டி இருக்காரு இல்லையா, அவங்களுடைய மனைவி அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அவங்களுடைய மாமியாருக்கும் வந்து செட் ஆகலையாங்க. சின்ன வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்திருக்குங்க. இதை அடிக்கடி கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்த இந்த அப்புக்குட்டி இருக்காரு இல்லையா, அவங்களுடைய அப்பா மோகநாதன் என்ன பண்றாருன்னா, அப்புக்குட்டியை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அப்படி என்ன சொல்றாருன்னா, கண்ணு உன் பொண்டாட்டிக்கு வந்து உங்க அம்மாவை பிடிக்கலடா, அதனால நீ தனி கொடுத்தன போயிடுறா, சின்ன சண்டை வர்றது பின்னாடி பெரிய சண்டை கூட வரலாம்டா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு அப்புக்குட்டி கோபத்தோட என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு என்ன தெரிய போகுது, அவளுக்கு புத்திமதி சொல்றதுதான் நம்ம வேலை, அவ சொல்றான்றக்காக நம்ம வந்து தனி கொடுத்தோம்னா போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே இந்த அப்புக்குட்டியோட அம்மாவும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கண்ணு, அப்பா தான் சொல்றாருல, இதனால நம்ம குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வரப்போறது கிடையாது, தனி கொடுத்துட போனீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தையும் கொடுக்கும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டே இருந்தா அப்புக்குட்டி என்ன பண்றாருன்னா, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி அவருடைய ரூமுக்கே போயிறாருங்க. அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு அவங்களுடைய அப்புக்குட்டியோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரு அப்புக்குட்டியை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னடா யோசிச்சு சொல்றேன்னு சொன்னா இன்னும் 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எதுவுமே சொல்லலடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த அப்புக்குட்டி என்ன சொல்றாருன்னா, சரிப்பா நீங்க சொல்றதுக்கு சம்மதிக்கிறேன், அஞ்சலிட்ட நான் பேசினேன், அவளும் சம்மதம் சொல்லிட்டா, ஒருவேளை அப்படி பிரிஞ்சிருந்தோம்னா நம்மளுடைய பாசம் உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னதுனால நான் வந்து இது கேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முடிவை சொல்லிடுறாருங்க. அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்புக்குட்டியோட அப்பா மோகநாதன் இருக்காரு இல்லையா, நம்மளோட பையனை நம்ம வாட்டுக்கு வெளியே போன்னு சொல்லிட்டோம், அவன் தனி கொடுத்துட போனாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், பையனை பொசுக்குன்னு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதன் பிறகு அப்புக்குட்டியோட அம்மாவும் அவங்களுடைய அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பையனுக்கு ஒரு தனியாக ஒரு வேலை ஏதாவது நம்ம செட் பண்ணி கொடுத்துடணும், அப்படி செட் பண்ணி கொடுத்துட்டா அதை பார்த்துட்டு அவன் வந்து திருப்தியாக இருப்பான் அப்படின்ற
அப்படின்றாங்க. அப்படி இவங்க நினைச்ச மாதிரி அவங்க கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துலங்க இவங்க அந்த கைத்தறி நெசவு தானே பார்க்காங்க. அதே மாதிரி ஒரு கைத்தறி நெசவு பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி வீட்டோட சேர்ந்து அமைப்புல ஒரு பெரிய வீடு மாதிரி ஒன்று வந்து செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. அப்படி பழைய வீடா இருக்குதே, அதுலேயே எல்லா மிஷினும் எல்லாமே இருக்குது, இதை வந்து நம்ம பையனுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த இடத்துக்கு போய் பேசுகிறாங்க. அப்படி பேசினதுக்கப்புறம் அவங்க யார் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பாதியில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீட்டெயிலுமே கேட்காம, சரி நமக்கு பாதி விலைக்கு வருதுல்ல, வந்த விலைக்கு வாங்கிறது நமக்கு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இப்படி அந்த வீடோட சேர்ந்து அந்த கம்பெனியை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய பையன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலைங்க. அவங்களுடைய பையனையும் அவங்களுடைய மருமகளையும் கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு முடிவு எடுத்துருப்பாரு போலங்க. அப்படி அந்த இடத்துக்கே போயிட்டு அவங்களுடைய அப்புக்குட்டி இருக்காரு இல்லையா, என்னப்பா அது என்ன இடம், யாரும் இங்க வர சொன்னது அப்படின்னு கேட்கிறாருன்னு எதுவுமே தெரியாம உடனே அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மருமகள் அஞ்சலி கிட்ட போயிட்டு, கண்ணு நம்ம வீட்டுல அடிக்கடி சண்டை வரும் அப்படின்றதுனால வந்து நம்ம பிரிஞ்சு போறது கிடையாது, நீ வேற நான் வேற கிடையாது கண்ணு, எப்படி பார்த்தாலும் நீ என்னோட சொந்த அண்ணே மக தானே, உன் மேல எனக்கு அலாது பிரியம் இருக்குதுமா அப்படின்றாங்க. சரி அத்தை இதெல்லாம் ஏன் எப்ப சொல்லிடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கத்துல பாருங்க இந்த வீடோட சேர்ந்த இந்த கம்பெனி வந்து உங்களுக்காக நாங்க விலைக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு அப்புக்குட்டி அவங்களோட மனைவி அஞ்சலி இருக்காங்க இல்லையா, அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. அதன் பிறகு அந்த அஞ்சலி அவங்களுடைய மாமியாரை அப்படி கட்டி பிடிச்சிட்டு எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அதன் பிறகு என்ன பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்து இருந்துக்கோங்கப்பா, ஏதாவது பக்கத்து கிராமத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அதை பூரா வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுல வந்து குடி வந்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு அப்படி அந்த பழைய விலைக்கு வாங்கினா அந்த புதிய வீட்டுக்குள்ள இவங்க வந்து காலடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சது பிறகு ஒரு வாரம் வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதன் பிறகு தாங்க இந்த அஞ்சலிக்கும் அப்புக்குட்டியோட வாழ்க்கையிலேயே அமானுஷ புயலை வீச ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்காங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த அப்புக்குட்டி என்ன பிளான் பண்றாருன்னா, வீடும் வந்துருச்சு, நம்மளுடைய கம்பெனி அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், தேவையான ஆளை வேலைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை வந்து ஈடுபட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத பேரதிர்ச்சி உண்டாகக்கூடிய நிகழ்வு அன்றைய நள்ளிரவே நடக்குதுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலையில் இந்த கம்பெனி அவங்க எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும், முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இவங்க தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைய நள்ளிரவு கரெக்டாக ஒரு 12 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு சத்தம் வந்து இவங்க ரெண்டு பேர் காதலையும் கேட்டிருக்குங்க. என்னடா அது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த சத்தம் எங்க இருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அஞ்சலி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவர் அப்புக்குட்டியை பார்த்து கேட்கறாங்க. அவர் எனக்கு என்ன தெரியும், நான் உனைய பார்த்து கேட்கலாம்னு நினைச்சா நீ என்னைய பார்த்து கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு நிக்கிறாருங்க. அப்படி எந்திரிச்சு நின்றுட்டு ஜன்னலை திறந்து பார்க்கறாரு. பக்கத்துல எல்லாமே கருகுமுன்னு இருட்டு போய் கிடக்குங்க. இந்த கைத்தறி நெசவாளர்கள் நள்ளிரவு நேரத்துல கூட அந்த நைட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கறாங்க. ஆனா அன்றைய நேரத்துல யாருமே வந்து வேலை பார்க்குற மாதிரி இவங்களுக்கு தெரியலங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் சத்தத்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அது வேற எங்க இருந்தும் கேட்கலங்க, இவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து தான் கேட்குது. உடனே அப்புக்குட்டி என்ன பண்றாருன்னா, என்னம்மா வீட்டுக்குள்ள இருந்தாமா கேட்குது, ஒருவேளை பின்னாடி குடோன் இருக்குல்ல அதுக்குள்ள இருந்தா கேட்குதோ, காலையிலாம் நான் வேலைக்கு ஆளா சேர்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்துருந்தாங்க போலங்க. அவங்ககிட்ட நாளையில இருந்து வாங்க நாங்க செட் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க போல. ஒருவேளை அவங்க எதுவும் வந்திருப்பாங்களா அப்படின்னு சொன்னோடனே அவங்களுடைய மனைவி அஞ்சலி இருக்காங்கல்ல, என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க, காலையில பேசினவங்க எதுக்கு நைட் நேரத்துல இங்க வர போறாங்க, ஏதோ வேற ஏதோ சத்தம் இருக்கும் போல, பூனை ஏதோ உருட்டும் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டுல இருந்து அந்த பக்கத்துல குடோன் இருக்குன்னு சொல்லி இல்லையா, அந்த குடோனுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி குடோனுக்குள்ள போயிட்டு லைட் எல்லாம் போடுறாங்க. லைட்டை போட்டு பார்த்தவங்க ரெண்டு பேருக்குமே வாழ்நாள நினைச்சு கூட பார்க்க முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படி கும்மிருட்டா இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க லைட்டை போட்டுட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. எல்லா மிஷினுமே இயல்பான நிலையில தான் இருந்திருக்குது. ஆனா ஒவ்வொரு அடியா எடுத்து கொஞ்சம் 4-5 மிஷின் இருக்கும் போலங்க. அப்படி உள்ளுக்குள்ள தொடர்ந்து போய் பாக்குறாங்க. ஒரு மிஷின் மட்டும் அப்படியே இயங்கிட்டு இருக்குங்க தானா. உடனே என்னடா அது ஆட்டோமேட்டிக்கா இயங்கிட்டு இருக்குது, ஒருவேளை இதுக்கு வேற எதுவும் கண்ட்ரோல் எதுவும் கொடுத்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பக்கத்துல போய் பாக்குறாங்க. ஆனா அது எந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலும் கிடையாதுங்க. இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை எதுவும் வேற எதுவும் பிரச்சனை இருக்கும் போல, இதை நம்ம எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இவங்க லைட்டை அமைச்சிட்டு அப்படியே அந்த மிஷினை விட்டுட்டு அப்படியே வீடு கிளம்பி வந்துடுறாங்க. அவங்களுடைய முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா வீடு, அதுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டு உங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, நானும் எத்தனையோ இதை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் தானாலாம் ஒன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவங்க கணவர் அப்புக்குட்டி என்ன பண்றாருன்னா, மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அப்பா இருக்காரு பார்த்தீங்களா மோகநாதன், அவருக்கு கால் பண்றாருங்க. ஆனா நள்ளிரவு நேரம் ஏற்கனவே 12 மணி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க போலங்க, அதனால போனை எடுக்கல. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி காலையில பேசிக்கிறோம், எதுக்கு அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு பிறகு மறுநாள் விடிஞ்ச பிறகு அப்புக்குட்டி என்ன பண்றாருன்னா, அவர் மொபைல் எடுத்துட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அப்பா மோகநாதன் போனை அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்புக்குட்டி சொல்றாருங்க. இதை கேட்டுட்டு மோகநாதன் என்ன சொல்றாருன்னா, சிரிச்சுக்கிட்டே சொல்றாருங்க, என்னடா அது கனவு எதுவும் கண்டியா, இப்படி உளறிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாருங்க. உடனே இதை கேட்டுட்டு சரிப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட ஃபோனை வந்து அப்புக்குட்டி கட் பண்ணிடுறாருங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா வந்து இதை வந்து சீரியஸாகவே எடுத்துக்கலாங்க.
அப்படி அன்றைய பகல் கூட உங்களை மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு உங்க அந்த நடந்த நிகழ்வை மறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த அப்புக்குட்டி என்ன பண்றாருன்னா அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய பேர் வேலைக்கு கேட்டு வச்சிருந்தாரு இல்லையா, அப்படி ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட எப்படி வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சம்பளம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்னும் முழுசா நான் செட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பூரா அனுப்பிச்சு வச்சுறாருங்க. அதன் பிறகு இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அன்றைய நள்ளிரவே மறுபடியும் இவங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத, கனவுல கூட பார்க்க முடியாத ஒரு பேரெதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நேரம் 12 மணி இருந்திருக்குங்க நள்ளிரவு. இவங்க 2 பேருமே தூங்கலங்க. உங்களுக்கு அந்த சத்தம் மறுபடியும் கேட்குமா என்ன அப்படின்ற ஒரு பயத்தோட பதட்டத்தோட உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க மாறி மாறி. அப்படி 2 பேர் பேசிட்டு இருக்கப்ப அந்த சத்தம் மறுபடியும் உங்க காதுல வந்து கேட்குதுங்க. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா என்னடி இன்னைக்கு சத்தம் கேட்குது, மறுபடியும் போய் பார்ப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா அப்படி வேர்த்து விட கொடுக்க எனக்கு என்னமோ பயமா இருக்குது, நான் வரல அப்படின்றாங்க. உடனே அப்புக்குட்டி என்ன சொல்றாங்கன்னா சரி நீ இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அப்படியே உட்கார வச்சுட்டு இவரு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்கே கிளம்பி போறாருங்க. அப்படி அந்த குடோனுக்கே போயிட்டு பைய மெல்ல மெல்ல அந்த கும்முட்டா இருக்கக்கூடிய அந்த லைட்டை புறம் போடுறாருங்க. போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அதே மாதிரி ஒரு மிஷின் மட்டும் ஓடிட்டு இருந்திருக்குங்க. உடனே இந்த அப்புக்குட்டி என்ன நினைக்கிறாருன்னா எல்லா மிஷினுக்குமே ஒரே கண்ட்ரோல் தானே கொடுப்போம், ட்ரிப்பை இறக்கி விட்டோம்னாலே முடிஞ்சிச்சு, ட்ரிப்பு பூரா இறக்கி தானே இருக்குது, அப்புறம் எப்படி இந்த ஒரு மிஷின் மட்டும் ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட அவங்களுடைய மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட மறுபடியும் ஓடி வந்து இந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க. இது கேட்ட அஞ்சலி அப்படி கிடுகிடுன்னு நடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா வாங்க நம்ம 2 பேரும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2 பேருமே எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அதே மாதிரி மிஷின் அப்படியே தாங்க ஓடிட்டு இருந்துருக்கு தனியா. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல இங்கே இனிமேல் நிற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கே வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க. அப்படி கால் பண்ணிட்டு அப்புக்குட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்போதாங்க அவரோட சீரியஸ்னஸ் இந்த மோகநாதன்றவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குது. உடனே என்ன பண்றாங்கன்னா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க பிள்ளைகளா, நாளைக்கு வந்துடுறேன், நாளைக்கு நைட் நான் கூடயே இருக்க போறேன், அப்படி என்ன நடக்குது நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த மோகநாதனும் அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த அப்புக்குட்டியோட அப்பா அம்மா 2 பேருமே அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த வேலையாட்கள் ஒரு சில பேர் வந்தவங்கள சொல்லி பேசி அனுப்பிச்சிட்டு அன்றைய இரவு வந்து இவங்களுடைய ஸ்டே பண்ணிட்டுறாங்க. அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முந்தைய நாட்கள் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி அன்றைய நேரம் வந்து 12 மணி இருக்குங்க. இவங்க வந்து தூங்காம வேணும்னே முழிச்சுதான் இருந்திருக்காங்க. அது என்ன சத்தம் எப்படி வருது அப்படின்னு கவனிக்கிறதுக்காக. அப்படி மோகநாதன் அவங்களோட மனைவி அப்புக்குட்டியோட அப்பா அம்மா வந்து முழிச்சுதாங்க இருக்காங்க, அஞ்சலியும் உட்பட. அப்படி முடிச்சிருக்கப்ப அந்த சத்தம் வரும் பார்க்குறாங்க, ஆனால் அந்த சத்தம் கேட்கவே இல்லைங்க. உடனே மோகநாதன் சந்தேகத்தோட என்ன கேட்குறாருன்னா என்னடா எங்கள் மேலே உள்ள பாசத்தினால வந்து நீ எதுவும் போய் சொல்லிட்டியாடா, நாங்கள் இந்த வீட்டுக்கே வரல அப்படின்றதுனால அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு அப்புக்குட்டி என்ன சொல்றாருன்னா கோபத்தோட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க நாங்கள் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கோம், 2 நாள் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு என்னமோ பயமா இருக்குது, இந்த சத்தம் எங்களை தூங்கவே விட மாட்டேங்குது, விடிய விடிய இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு என்னமோ பயமா இருக்குது, இன்னைக்கு இந்த சத்தம் உறுதியாக கேட்கும் அப்படின்றாங்க. உடனே இந்த மோகநாதன் என்ன நினைக்கிறாருன்னா என்ன பையன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறான், இப்போ ஒருவேளை இந்த சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணிக்கு இருக்குங்க நள்ளிரவு. அந்த நேரத்தில் அந்த கைத்தறி மிஷின் ஓடக்கூடிய சத்தம் வந்து இவங்க 4 பேருக்குமே கேட்குதுங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா என்னடா பையன் சொன்னது உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நெருங்கி போகிறாங்க. அப்படி நெருங்கி போயிட்டு அந்த கதவை திறந்துட்டு அந்த லைட்டை போடுறாங்க. போட்ட அடுத்த நிமிஷமே இந்த 4 பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மிஷின் தனியாக தானே இயங்கிட்டு இருந்துச்சு இத்தனை நாளா, ஆனால் இந்த தடவை அப்படி இல்லைங்க, யாரோ ஒரு ஆளுங்க 50 வயசு உடையவருக்கு போலங்க, சட்டையே போடாம வெறும் லுங்கி மட்டும் கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கா குனிஞ்ச மணிக்கா உட்காந்துக்கிட்டு அந்த மிஷினை ஓட்டிட்டு இருந்திருக்காருங்க. இதை பார்த்துட்டு மோகநாதன் என்ன நினைக்கிறாருன்னா அப்புக்குட்டியை பார்த்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. என்னடா விளையாடுறியா, இத்தனை நாளா மிஷின் ஓடுதுன்ற, நைட் நேரத்தில் வேலைக்கு ஆக வச்சா அப்படி மிஷின் ஓடாம என்னடா பண்ணும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்புக்குட்டி முறைச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா மிஷின் எப்படி வரும், ட்ரிப்பை இறக்கிட்டுல இருந்தோம், இவ்வளவு நேரம் இருட்டாதானே கிடச்சி, இப்போ நான் வந்து தானே அந்த ட்ரிப்பை ஏற்றி விட்டேன், அப்படி இப்படி ஆள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அந்த இடத்த விட்டு பார்க்குறாங்க. ஆனால் அதே இடத்துல அந்த ஆள் குனிஞ்ச மணிக்கு அந்த கைத்தறி மிஷினை வந்து ஓட்டிகிட்டே இருந்திருக்காருங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 4 அடி எட்டு வச்சு பக்கத்தில் போய் நெருங்கி போய்கிட்டு யாருங்க நீங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கேருந்து எந்த சத்தமும் வரலங்க. மறுபடியும் யாருங்க நீங்கள் உங்களோட கேட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே எதிர்த்து செய்திலிருந்து அவர் பேச ஆரம்பிச்சது கேட்ட இவங்களுக்கு அப்படி குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி என்ன சொல்றாருன்னா இவங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலைங்க, ஆனால் வேற ஒரு பேரை திரும்ப சொல்றாருங்க. அப்படி என்ன சொல்றாருன்னா ராமாயி ராமாயி அப்படின்னு கத்திட்டே இருந்திருக்காருங்க. இதை கேட்டுட்டு யார் அந்த ராமாயி, ஏன் இப்படி கூப்பிட்டு இருக்காரு, நம்ம கேட்கறதுக்கு பதிலே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெக்கச்சு போய் பார்க்குறாங்க. இப்படி கூப்பிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே இவங்க எல்லாருமே பேர் தெரிச்சிங்க. என்னான்னு திரும்பி பார்த்தா இன்னொரு வாய்ஸ் இவருக்கு கேட்குதுங்க, இரியா வரேன் அப்படின்ட்டு கேட்குதுங்க. உடனே இவங்க எல்லாருமே அப்படியே சைலண்டா அந்த இடத்த விட்டு பார்க்குறாங்க. அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா தண்ணி குடு ராமாயி, தண்ணி குடு, தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைத்தறி மிஷினை வந்து இயக்கிக்கிட்டே அவர் பேச ஆரம்பிச்சிருக்காருங்க.
இதை கேட்டுட்டு சுற்றி இருக்கவங்க பூரா என்னடா அது நடக்குது, நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்குது, யார் இவர், ஒருவேளை பக்கத்து இடத்துல இருப்பார்ல அவராக கூட இருக்கலாமா, அவரதுக்கு இந்த இடத்துக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்படி கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே இவங்க எல்லாருக்குமே அப்படியே கொலையே நடுங்கி பேசுங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில நிமிடங்களுக்கு அப்புறம் தாங்க புரிஞ்சிருக்குது அங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மனிதனே கிடையாது, அது ஒரு ஆன்மா அப்படின்ட்டு. அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் நின்றுக்கிட்டு அதை கவனிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படியே அந்த இடத்த உத்து பார்த்துருக்காங்க. வந்து இவங்களுடைய கண்களுக்கு வந்து அப்படி மங்கலான ஒரு உருவம் மாதிரி ஒரு காட்சி அளிச்சிருக்காருங்க. இதை பார்த்துட்டு என்னடா அது நம்ம கண்ணை நம்மளால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசிக்கிட்டு மறுபடியும் பாக்குறாங்க. அந்த பிளர்ரான மாதிரி ஒரு உருவம் தாங்க அங்கனுக்குள்ள உட்காந்துருக்குது. எந்த செய்கையும் இல்லாம அப்படி குனிஞ்சபடியே இருக்குதுங்க. ஆனா தாகமா இருக்குது, தண்ணி குடு, ராமாயி ராமாயி அப்படின்ற வாய் அசைகிற கூட இல்லைங்க, வெறும் அந்த சைகை மட்டும் தான் தெரியுது. உடனே இதை பார்த்துட்டு எப்படி இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே என்ன பண்றாங்கன்னா, யோ யார் நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் போட்டா அடுத்த நிமிஷமே அந்த பெரியவர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அப்படி காத்து மாதிரி கரைஞ்சு கறி உருவம் மாதிரி அப்படியே அந்த விட்டத்துக்கு மேலே அப்படியே போயிருக்காருங்க. இதை பார்த்துட்டு என்னடா அது நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வந்து தகச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்துல நிற்க வேணாம்டா, நம்ம வா வீட்டுக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த குடோனை தாண்டி அவங்க வீடு இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த குடோன் வீடு எல்லாமே நெருங்கி தாங்க இருக்குது. இது வீட்டை தாண்டி பின்னாடி வந்து இந்த குடோன் மாதிரி செட்டில் கட்டி வச்சிருப்பாங்க போல. அப்படி இந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க 4 பேருமே தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்னடா அது நீ சொன்ன கூட நம்பல, இப்போ கண்ணு கூட பார்த்தோமேடா, அதனால இங்கே இருக்கிற நமக்கு பிரச்சனை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நள்ளிரவு பூரம் தூங்காமல் முடிச்சுருந்துருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் அதை விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு உங்களுடைய அப்பா அம்மா அப்புக்குட்டி அஞ்சலி இவங்க 4 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த கைத்தறி மிஷின் இயக்கக்கூடியவங்க தானே, அவங்கள்ட்ட பூரா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க அவங்களை. அப்படி இதை பற்றி யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தாங்க இவங்களுக்கு என்ன தோணிருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தண்டோட மாரியம்மன் கோயில் ஒன்று இருந்துருக்குங்க, அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு கோயில் பூசாரி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படி நடந்த விஷயத்த அப்புறம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோயில் பூசாரிக்கு அருள் வந்துருச்சு போலங்க. அப்படியே நடந்த விஷயம், அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே ஒப்பிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2017 காலகட்டம் இருக்குங்க. அந்த சமயத்துல இவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அப்புக்குட்டி அஞ்சலியும் அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் வெள்ளச்சாமி அப்படின்ற 50 வயது மதிப்பத்தக்கக்கூடிய ஒரு பெரியவர் இருந்திருக்காருங்க. அவருடைய மனைவி பேர் தான் ராமாயி. அப்படி இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு 25-26 வயசுல வந்து ஒரு பையன் இருந்திருக்காருங்க. அந்த பையனை என்ன பண்ணிருக்காங்கன்னா பாசம் கொடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்துருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னையில் படிக்க வச்சிருக்காங்க. அப்படி சென்னைக்கு படிக்க போனவர் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு வாரம் பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கேயே எனக்கு லைஃப் செட் ஆயிடுச்சு, அதனால எனக்கு நீங்க வேணா அங்கே வாங்க, நான் திரும்பி அந்த கிராமத்துக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே அடிக்கடி வாக்குவாதம் வந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த ராமாயி அந்த வெள்ளசாமி என்ன பண்றாங்கன்னா, என்னையா சொல்ற, உன்னை நம்பிதான் நாங்கள் இங்கே இருக்கோம், இதுக்காக அவனை செல்லம் கொடுத்து படிக்க வச்சோம், நீ எங்களோடய இருக்க வேண்டியதானையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கு இருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன எதையுமே கேட்காத அந்த பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு படிப்பு தான் முக்கியம், அதே மாதிரி நான் அந்த கிராமத்துக்குலாம் வர்றதுக்கு தயாராக இல்லை, எனக்கு இந்த சென்னை லைஃப் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி துண்டிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒரு கட்டத்தில் நமக்கு உறவினர்கள் யாருமே கிடையாது, நம்மளோட பையன் மட்டும் தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலேயே அந்த விரக்தியிலே முடிவெடுத்தவங்க இவங்க வந்து தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைய நள்ளிரவு வந்து தோராயமாக ஒரு மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த கைத்தறி மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓட்டிக்கிட்டே கணவர் மனைவி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக நம்மளோட பையன் கிட்ட பேசி பார்ப்போம், அவன் வந்து நம்ம ஃபோனை எடுத்து நம்மகிட்ட பேசி இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டானா நம்மளோட முடிவை வந்து விட்டுருவோம், அப்படி இல்லாட்டி விஷம் குடிச்சு செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட பையனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நாங்கள் செத்து போயிடுவோம்டா நீ இல்லைனா அப்படின்ட்டு வருத்தத்தோட பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க பையன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது, என்னை ஆளை விடுங்க, சும்மா சாரின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டிட்டுருங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை லபக்குன்னு கட் பண்ணி விட்டுறாருங்க. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மனம் முடிஞ்சு போகிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க ஏற்கனவே நினச்சிருந்த மாதிரியே விஷத்தை குடிச்சிட்டு அதே அந்த வீடும் கம்பெனி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து விஷம் குடிச்சு இறந்தே போயிடறாங்க. அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு இந்த பக்கத்தில் பால் ஊற்ற வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துக்கிட்டு வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து தேடி பார்த்துருக்காங்க. இந்த காட்சி அவங்க பார்த்ததுக்கப்புறம் 4 பேர்கிட்ட சொல்லி அதன் பிறகு காவல்துறை அப்படின்ற ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அதன் பிறகு அவங்களுடைய பையன் இருக்கார் பார்த்தீங்களா சென்னையில், அவருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவரை வர வைக்கிறாங்க. அந்த சென்னையிலேருந்து வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவை நினச்சி அழுகிறாருங்க. அப்படி அழுத பிறகு அவங்களுடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்ச பிறகு இந்த வீடும் அந்த கம்பெனி வந்து அந்த பையனோட பேரில் தாங்க இருந்திருக்குது. அந்த இடத்த என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இந்த இடத்த வந்து பாதி விலைக்கு எவ்வளோ கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் மூலியமாக விற்றுட்டு இவர் போயிடாருங்க. அப்படி புரோக்கர் மூலியமாக பாதி விலைக்கு இந்த வீடையும் இந்த கம்பெனி சேர்த்து விற்றதை வாங்கினது தாங்க இந்த அப்புக்குட்டியோட குடும்பம். அப்படி இந்த பூசாரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிக்கிறாருங்க. சொல்லி முடிச்சது பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி அப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு அந்த பூசாரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 ஆன்மாக்களும் புனித ஆன்மாக்கள் தம்பி, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்க பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க,
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, நான் சொல்லிடுறேன், நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்புக்குட்டியோட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன இருந்தாலும் அது ஆன்மா தானே, எப்படி எங்களுக்கு பிரச்சனை வரதானே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, அதான் நான் இருக்கேன்னு சொல்றல, நீங்க தைரியமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ஜனையான தோரணையில வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பூசாரி கிட்ட பேசிட்டே இவங்க இந்த குடோன் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட வீடு, அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வந்து இவங்க மறுபடியும் பேசலாம் ட்ரை பண்றாங்க. அப்படி பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வந்து இவங்க வந்து பேசுறாங்க. அப்படி பேசினதுக்கப்புறம் அந்த பூசாரி சொன்ன எல்லா விஷயத்தையுமே இவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஓன் அழுக ஆரம்பிச்சுறாங்க. உடனே ஏங்க அப்படி அழுகுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் தம்பி, இவங்க அந்த பையனை வந்து வளர்க்கப்பட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அது சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப செலமாக வளர்த்தாங்க, ஆனால் அந்த பையனோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து தனியாக தவிக்க விட்டு போயிட்டான். இவங்களும் அந்த பையன் வந்து போன துக்கத்திலே வந்து இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்லலை அப்படின்னா, பக்கத்தில் எங்களால் தனியாக இருக்கணும் அப்படின்ற பயத்தினால தான் சொல்லலை, நீங்கள் யாராவது பக்கத்தில் கூடியிருந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுல, வேற ஒன்றும் கிடையாது, நீ தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்றாங்க. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்புக்குட்டி அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க மனைவி அஞ்சலி இருக்காங்க இல்லையா, இந்த வீட்டை விட்டுட்டு உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே திரும்ப வந்துடுறாங்க. அப்படி திரும்ப வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு அவங்களுடைய அப்பா மோகநாதன் இந்த அப்புக்குட்டி கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தம்பி அதான் பூசாரி சொல்லிட்டார்ல எந்த பிரச்சனையும் வராதுண்டு, பாவம் அந்த பையனை இழந்து போனதுனால அவங்களுடைய அப்பா அம்மா ஆன்மாக்கள் அங்கேயே பரிதவிச்சுட்டு இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா உங்களை பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இவங்களுடைய அப்புக்குட்டி அவங்களுடைய மனைவி கொஞ்சம் பயம் இருந்தாலுமே இவங்களும் கொஞ்சம் வருத்தத்தோட தாங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த குடோன் அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே போயிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2024 காலகட்டம் வரையும் இப்போ அங்கே தாங்க இருந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட. ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தது இல்லையாங்க ஆன்மாக்கள்னால. நள்ளிரவு நேரத்தில் சத்தம் கேட்க பார்த்தீங்களா, அந்த சத்தமும் ஸ்டாப் ஆயிடுச்சாங்க. அந்த 2 ஆன்மாக்களும் இவங்களை வந்து உங்களுடைய குழந்தையாவே நினைச்சிச்சு போலங்க. அதனாலதான் இவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்கல. கிட்டத்தட்ட 2022 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நடந்தது பிரதர். இப்போ வரைக்கும் இந்த நிகழ்வுல இருந்து என்னால் மீண்டு வர முடியல, அந்த அளவுக்கு சோகத்தையும் பயத்தையும் எனக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை நமக்கு அனுப்பிச்சிருக்காருங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்பிய அப்புக்குட்டிக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான சுவாரஸ்யமான த்ரில்லான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.